தாரணி அந்த கண்ணக்குழியா இல்ல காந்தக்குழியா இரும்பை இழுக்கிற மாதிரி எல்லாத்தையும் இழுத்து அதுக்குள்ள போடுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு ஆசை. என்னென்னமோ சொல்றாங்க. குழி விழுதான் வந்தவனே ஃபர்ஸ்ட் இரும்பு இழுக்குதான் ட்ரைப் எல்லாம் வந்துடாது இந்த பக்கம். என்னயா ஜோக் காட்டுனுங்கிற? பண்ணக்கூடாத ஒரு தப்ப பண்ணி தண்டனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு நரக ரொம்ப வேதனையா இருக்கு. கொடுமையான ஒரு நரக வேதனை. அதை வார்த்தையால விவரிக்கவே முடியாது. அது ஆமா. எதுக்கு அடுத்து பேசுறீங்க? மைக்க கொடுத்துருங்க. நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அந்த டயலாக் அது. ஒரு குற்றவாளி தண்டிச்சாலும் ஒரு இப்ப பாரு அவங்களுக்கு தெரியலங்க. இல்ல இல்ல உங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் சீக்வென்ஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு லிப் கிட்ட போயிட்டு பண்ணக்கூடாது, டயலாக் மட்டும் பேசிட்டு திருப்பி வந்துடணும், அவ்வளவுதான் சீனு. அதை எவ்வளவு இன்வால்வ்மெண்ட்ல நீங்க பண்ணுங்க? இல்ல அது எனக்கு வராது. ஆர்டிஸ்ட்னா பண்ணணும்ல. நான் ஆர்டிஸ்ட் இல்லையா? மாதிரி நீங்க என்ன இவர் என்னமோ கொடுக்க மாட்டேன்றாரு, அங்க என்னமோ வந்து வெயிட் பண்ற மாதிரியும். இப்போ இல்ல எனக்கு வச்சுதான் ஆகணும். இன்டர்வியூ அனைத்தும் கற்பனையேங்க. never have I ever sold சிகரெட் or alcohol. திருடினா ஆமா பக்கத்து அவங்களுக்கு தெரியாமலே நான் எடுத்து குடிச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்றதுக்காக Yes, yes. இல்லையா? எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஸோ மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நான் வீக்காகவே இருந்தேன். ஸோ ஐ லாஸ்ட் ஹோப் இன் எவ்ரி திங். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 months. ஸோ ஐ குடன்ட் ஒர்க், ஐ குடன்ட் வாக். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த ஏஜென்சி, அந்த டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும். அந்த ஏஜென்சியோட நேம் தான் படத்தோட டைட்டிலாக இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ ஃபைண்டர் டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்றது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Holidays nale adu namma GT Holidays da. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா ஃபைண்டர் மூவி டீம் கூட தான் இருக்க போகுது. அந்த மூவில இருந்து என்ன நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத இன்டர்வியூ போயிட்டு அப்படியே பார்த்துக்கலாம். ஹாய் நாசர் பிரதர். வணக்கம் வினோத் பிரதர். தாரணி ஹாய். ஹாய் பிரானா. தாரணி அந்த கண்ணக்குழியா இல்ல காந்தக்குழியா இரும்பை இழுக்கிற மாதிரி எல்லாத்தையும் இழுத்து அதுக்குள்ள போடுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு ஆசை. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு போட்டு அவங்களுக்கு போடுறது. என் லைஃப் வந்து ஒரு புக் அப்படின்னா அதுல வந்து பிரானா தான் வந்து ஒரு ஃபேவரட் சாப்டரா இருப்பாங்க. நல்லா இருக்கா? ஏன்னா ரியாக்ஷனே வர மாட்டேங்குது, கேவலமா இருக்கும். எனக்கு டேரக்டர் கிட்ட மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம பிற மொழி படங்களை வந்து நம்ம நிறைய செலிப்ரேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது தமிழில் பெருசாக என்ன நல்ல படமே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ நம்ம ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறோங்கிறத தாண்டி இந்த ஒரு ப்ரெஷரை வந்து எடுத்துக்கிட்டு தான் வந்து நம்ம டைரக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? அது அந்த ப்ரெஷர் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்கணும்னா சார். சிம்பிள். நம்ம வந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறோம், அதை ஒரு கதையாக எழுதுகிறோம். அதுக்கு ஒரு நம்மளால் என்ன முடியுமோ, நம்ம சக்திக்கு அதுக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுமோ அதை ரொம்ப நியாயமாக பண்ணுறோம். அதை படமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம், ஃபிலிமை எடுக்கிறோம், நல்லபடியாக போஸ்ட் ஒர்க்கை பார்க்குறோம், ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா, அதோட மூட், அதோட தன்மை வேறு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிரிப்ட் கரெக்டாக பண்ணோமா, நம்ம ஷூட் கரெக்டாக பண்ணோமா, அது டெலிவரி கரெக்டாக பண்ணோமான்றது தான் நம்மளோட ஒர்க். அது அந்த நல்ல படம் கெட்ட படம்ன்றதெல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு அது என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு இல்லைன்றது ஆடியன்ஸோட அவங்க ரிசீவ் பண்ணுறது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் போகும். ஆனால் நான் எழுதுனதை எடுத்துட்டேனா அப்படிங்கிறது தான் கேள்வி. எஸ், அப்படி பார்த்தா நான் வெல் ஆன்சர், வெல் ஆன்சர், சூப்பர் ஆன்சர். இதே சீரியஸ் மோட்ல தான் செட்லயும் இருப்பாரா? இல்லையா, ஜாலியா ஆக்சுவலா அவர் நடிச்சிருக்காரு. காஸ்ட்ல பார்த்தேன். இல்ல அவருக்கு டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா ஜாலியா தான் போகும். அவருக்கும் ஃபர்ஸ்ட் டைம், பாவம், நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்ல. ஸோ ஆனா ஜாலியா தான் போகும். படம் சீரியஸ் தான், ஆனா செட்ல ரொம்ப ஜாலியா இருப்பாங்க இல்லையா? நாசர் பிரதர் ப்ளீஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆள் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே வந்து பயங்கரமா இருக்கிறீங்க, ஸ்மார்ட்டா இருக்கிறீங்க. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? நல்லா இருக்கு. ஸோ ஃபைண்டரை பற்றி பேசிடலாம். என்ன ஒரு கதாபாத்திரம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முக்கியமான முக்கியமான கதாபாத்திரம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது தெரியும்.
அது எவ்வளோ முக்கியமான கதாபாத்திரம்னு. இன்டர்வியூலாம் போறதுக்கு போது ப்ரிப்பேர் ஆகி வந்துடுது. இந்த மாதிரி என்ன கதாபாத்திரம்னு கேட்பாங்க, என்ன ஸ்டோரின்னு கேட்பாங்க, என்ன கிளைமேக்ஸ்ன்னு கேட்பாங்க. கொஞ்சம் கூட உளறிடக்கூடாது அந்த இல்லை அப்படி கிடையாது. எங்கள் டைரக்டர் வந்து அது வேண்டாம் ஆமா, அப்படிங்கிறது கண்டிப்பா. மாதிரி அந்த சொல்லுவாரு. சுவாரஸ்யம் போயிடும். ஆமா. கோர்ஸ் So, அதனால நம்ம சொல்லிட்டோம் ட்ரைலர்ல. ட்ரைலர் பாத்தீங்கல்ல, ஆமா பார்த்தேன் bro. ட்ரைலர்ல க்ளீனா சொல்லியாச்சு. அதுதான் கதை, ம். அதுதான் விஷயம். இந்த அதுல இருக்கிற ஆமா தப்பு செய்யாத அப்பாவை காப்பாற்றணும்னு நினைக்கிற நினைக்கிற ஒரு பொண்ணோட கதை. ஆமா, அதுக்கு வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஹெல்ப் பண்ணுது. தட்ஸ் ஆல். ஆமா, எனக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் ஏஜென்ட் இந்த 2 ஏஜென்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா? பார்த்துட்டு ஐயோ கண்டிப்பா நீங்க வந்து வக்கீல், ஐ திங்க் வக்கீல் அந்த கேரக்டர் நினைக்கிறேன். அந்த ஆமா, அது டிடெக்டிவ் ஏஜென்ட் வக்கீல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணு. நீங்க வந்து ஆக்சுவலி இவர்கிட்ட கொஞ்சம் கரெக்டாவே பேசிட்டு இருந்தீங்க. ஐயா. அப்படிலாம் இல்ல. எப்படி ப்ரோ படம் வந்திருக்கு? ஆக்சுவலாக நான் படம் பார்க்கல, ஓகே. உண்மையை சொல்லணும்னா. நான் வந்து நல்லா எல்லாரும் சொன்னாங்க. ஈவன் சார்லி சார் வந்து சொன்னார், ம், ம். டைரக்டர் சொன்னார். சார்லி சார் வந்து ஒரு பெரிய ஆக்டர், ஒரு 800 அபோவ் மூவிஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆக்டர். ஆமா, அவர் வந்து பாராட்டுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு அது சாதாரண விஷயமா தெரியல. இட்ஸ் வெரி ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷனாக நான் நினைக்கிறேன். வா வா. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தியேட்டரோட ஆடியன்ஸோட உட்காந்து அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சூப்பர். தர்ணி எப்படி வந்திருக்கு உங்களோட கேரக்டர்? ஃபைண்டர் சத்தியமா ஃபைண்ட் நான் ஏதாவது பார்க்கல. பண்ணீங்களா? ஃபைன் பண்ணோம். நான் படம் பார்க்கல. நான் டப்பிங் அப்போ தான் என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் பார்த்தேன். எப்படி வந்திருக்கு? ஆஸ் அ ஹோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் சொன்னது கரெக்டாக க்ளீனாக கன்வே பண்ணிட்டாரு நான் பார்த்த வரைக்கும். ஸோ ஆஸ் அ ஹோல் ஃபுல் மூவியாக பார்க்குறப்ப ஐம் ஷூர் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ எப்படி வந்திருக்கு உங்களோட கேரக்டர்? அடுத்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் அவங்க தான் ஹீரோயின். ஹீரோயின்ல லுக்லிக்கே அப்படிதான் இருக்கிறாங்க. நானும் இந்த படம் பார்க்கல. ஓகே. டப்பிங் டைம் இவங்க சொன்ன மாதிரி தான். டப்பிங் டைம் தான் பார்த்தேன். பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் கெட்டப்பு. அப்புறம் வந்து சார்லி சார் கூட பண்ணுறேன் அப்படின்னும்போது எனக்கு நல்லா இருக்கு. நல்லா இனி இருக்கு. நீங்கெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறத பொறுத்து தான் இருக்கு. சூப்பர் கிரேட். ஸோ டைரக்டர் கிட்ட ஒரு கொஸ்டின். ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு ஏதாவது ஒன்று ஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். ஒரு Yes. ஒன்று சக்ஸஸை ஃபைன் பண்ணணும், இல்லைனா ஏதாவது ஒரு வழியை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த ஃபைண்டர் அப்படிங்கிற டயலாக் இந்த படத்துக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த இந்த கதைக்கு இந்த டைட்டில் தான் கரெக்ட் அப்படிங்கிறது. ஆமாம் ப்ரோ. நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த ஏஜென்சி, அந்த டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும். ம், ம், அந்த ஏஜென்சியோட நேம் தான் படத்தோட டைட்டிலாக இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணது. ம், ம். ஸோ ஃபைண்டர் டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்றது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ அதே டைட்டிலாக வச்சாச்சு. ஓகே. ஆஃப்டர் த ரிலீஸ் உங்களுக்கு ஏதாவது நெக்லஸ் காணாம போச்சு, தோடு காணாம போச்சு அப்படின்னா ஃபைண்டர் வெப்சைட்ல வந்து தாரணி கான்டாக்ட் பண்ணி நீங்க அதை வந்து அவங்க வந்து ரெண்டு பேரையும் detective கூப்பிட்டு agent தாரணி ஆமா, அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சிங்கம் படத்துல வர மாதிரி ஓவரா சமாதானப்படுத்தி ஆமா. கண்டுபிடிச்சு விட்டுருவாங்க. பண்ணக்கூடாத ஒரு தப்பை பண்ணி தண்டனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு நரக ரொம்ப வேதனையா இருக்கும். கொடுமையான ஒரு நரக வேதனை. ம். அதை வந்து வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அது அதான் விவரிக்க முடியாது. ஆமா, எதுக்கு அடுத்து பேசுறீங்க? மைக்க கொடுத்துருங்க. டைரக்டர் செம ஹியூமரா இருக்காருங்க. ஆமா ஆமா, ரொம்ப ஹியூமராக இருப்பார். ஆனா எடுத்திருக்கிற படம் சீரியஸான படம். ஆமா, சீரியஸான படம். ஆக்சுவலாக அந்த ஒரு இது ஒரு director ஒரு இருக்கிறதா? ஒரு ஸ்லாகன் வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஒரு நிரபராதி, அது என்ன அது ஒருத்தர் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நிரபராதி கூட கூட தண்டிக்கப்படக்கூடாது. தண்டிக்கப்படக்கூடாது. ஆமா. ஓ அந்த டயலாக் அது. ஆமா. ஒரு குற்றவாளி தண்டிச்சாலும் ஒரு இப்ப பாரு அவங்களுக்கு தெரியலங்க. ஒரு இல்ல இல்ல தண்டிக்கணும், எல்லாத்தையுமே தண்டிக்கணும். இன்டர்வியூ எடுக்கிற என்னையும் தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. தெரியுமா? எனக்கு தெரியும். இருங்க சொல்லுங்க. ஃப்ளூயண்டா சொல்லுங்க. ரோல் ஆகும். ஏய் தண்ணின்னு எல்லாம் எடுத்து 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஆமா. ஒரு நிரபராதி நிரபராதி. தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு நீதிபதி தண்டிக்கப்படக்கூடாது. டைரக்டர் உங்க நிலைமை எனக்கு புரியுது பிரதர். நீங்க கேட்டீங்கல்ல, நல்ல ஹியூமரான ஆளு எப்படி இவ்வளவு சீரியஸா படம் எடுத்தாரு. ஆமா. எஸ், இது இந்த என்விரான்மெண்ட் தான் காரணம். ஆமா. வேற எந்த ஒரு தண்ணியில விளக்கமும் கிடையாது. கிடையாது. என்னை கூப்பிட்டாரு நடிக்கணும்னு சொல்லிட்டு. நடிக்க கூப்பிட்டாரு. நடிங்க கூப்பிட்டாரு. ஓகேவா, கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிக்கிட்டாரு. என்ன அப்படின்னா, கூப்பிட்ற நேரத்துக்குலாம் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். முக்கியமாக இங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது.
சரி என்ன ஒரு கொடூரமான ஒரு ஆமா agreement. அப்படி இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து வாங்கிட்டு தான் என்னை கூப்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இங்கே ஆக்சுவலி வந்து சாரை வச்சு ஷூட் பண்ணும்போது ஹை ஸ்பீட்லாம் போட தேவையில்ல. ஓகே அவர் நார்மலாகவே ஹை ஸ்பீடில் 48 ஃப்ரேம்ஸோட தான் அவரோட பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ஆமா கேமரா எடிட்டே பண்ண வேண்டாம்ல ஸ்லோ. ஆமாம் அப்படியே நேராக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அப்படியே இருக்கும். பிஜிஎம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் பாஷா தான். பாஷா தான் இல்ல. ஆமாம் சார்லி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அப்படிங்கும்போது அவருக்கான ஒரு கேரக்டரில் அவருக்கு ஒரு தீனி நம்ம கொடுத்தா மட்டும்தான் அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆவார். அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் ஃப்ரேமில் பார்க்குற ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அப்படிங்கும்போது அவருக்கு எந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணீங்க கேரக்டர்? அதுதான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோடனே வந்து எல்லா கேரக்டருக்குமே ஒரு டீமோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு 5-6 பேர் எல்லா கேரக்டருக்கும் சார்லி சார், சென்ட்ராயன் சார், நிழல் ரவி சார், இவங்க லீட்ஸ், அது இல்லாமல் இந்த ஃபீமேல் லீட்ஸ் 2 பேர், அப்புறம் படத்தில் நடிச்சிருக்க போலீஸ் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு லிஸ்ட் அவுட் போட்டோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறவங்கள தான் சூஸ் பண்ணணும்னு உள்ளே போய் ஒரு அவங்கள டச் பண்ணோம். அந்த அப்ரோச் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது. ஸோ அப்படி தான் உள்ளே வந்தது. சார்லி சார் ரொம்ப 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 சூப்பராக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கிரேட். நீங்கள் லைஃப்பில் தொலைச்சி தேடின ஒன்று அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? காதலாக இருக்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். எங்கே அவன் தான் போய் தொலைய மாட்டான். அதான் காதல்லாம் வேணாம், அந்த காதல் சைடு போக வேண்டாம். வேணாம் நம்ம. ஆமா அது பேசக்கூடாது அது. ஒரு பாசத்தை கூட நீங்க தொலைச்சிட்டு தேடி Hope, இருக்கலாங்க. hope. ஹோப் நம்பிக்கையை தொலைச்சிட்டு Hope, தேடினீங்க. ஆமா. எப்போ நம்பிக்கையை தொலைச்சிங்க? ரீசெண்டாக தான் Recent ஆ தான் அந்த படம் கமிட் ஆகும்போது எவ்வளோ இந்த படம் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கமிட் ஆயிடலான்னு. அப்படி சொல்லக்கூடாது. அன்னைக்கு சைன் பண்ணும்போது தான் என்னோட இல்ல, நம்பிக்கை ஹோப் அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. இல்லை நடுவில் ஒரு டைமில் ஐ வாஸ் நாட் ஓகே மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ஏன்னா ஐ வென்ட் டு சர்ஜரி நிறைய விஷயம். ஸோ மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நான் வீக்காகவே இருந்தேன். ஸோ ஐ லாஸ்ட் ஹோப் இன் எவ்ரி திங். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 months. ஸோ ஐ குடன்ட் ஒர்க், ஐ குடன்ட் வாக். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் தென் வென் ஐ ஹேட் அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் போகிறப்ப தான் ஓகே இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஐ காட் தட் ஹோப் பேக். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது தான் வந்து பெரிய ஆறுதல் இல்லையா? யாரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, வரவும் மாட்டாங்க, ஒரு சிலர் வருவாங்க. அம்மா அப்பா தான் கடைசி வரைக்கும் அவங்க தான் கரெக்ட். ஸோ அது ரொம்ப பேடான ஃபேஸ். ஸோ அதுலேருந்து வந்ததுனால ஐ வில் சே ஹோப். ஓகே, படத்தை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, ஏன்னா நிறைய நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்தாலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் சிரிக்கிறதுக்காக ஒரு கேம் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த கேம் உங்கள் ஸ்கூல் டைமில் எல்லாருமே விளையாண்டுருப்பீங்க. திருடன் போலீஸ் விளையாண்டுருக்கீங்களா? இப்போ விளையாண்டுருக்கேன் ரீசெண்டா ஃப்ரெண்ட்ஸோட. ஆமாவா? என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு அதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாலியா இருக்கும்ல. திருடன் போலீஸ் விளையாண்டா வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். சார் நீங்க என்ன சோகமா இருக்கு? இல்லை நான் என் குழந்தைங்களோட இப்பயும் விளையாண்டுட்டு இருக்கீங்க? இல்ல நம்ம காலத்துல அந்த மாதிரிலாம் கிடையாது. விளையாண்டுருக்கேன், இப்பவும் விளையாண்டுட்டு இருக்கேன். இப்போ விளையாண்டுட்டு இருக்கீங்க இந்த வீட்ல. வயசுல அப்ப குழந்தைங்க கூட தான் சார் விளையாட முடியும். நீ என்ன வேற என்ன விளையாட முடியும்? ஆமா. வேற என்ன விளையாட முடியுமா? நான் இல்ல டைரக்டர், நான் ஒன்றும் கேட்கவே இல்லை. அந்த கேம் தான் வந்து நம்ம விளையாட போறோம். கேமோட ரூல் என்ன அப்படின்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாயிண்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த பாயிண்ட் நான் நோட் பண்ணுவேன். இதுல யாரு திருடனோ அவங்க வந்து யாரு போலீஸோ அவங்க வந்து திருடனை கண்டுபிடிக்கணும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா திருடன் யாரோ அவங்க வந்து ட்ரூத்தா டேர்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து ட்ரூத்தா டேரா அப்படிங்கிறத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணணும். இஃப் இன் கேஸ் நீங்க கண்டுபிடிக்கல, போலீஸா இருக்கிறவரு கரெக்டாக கண்டுபிடிக்கல அப்படின்னா போலீஸ்க்கு வந்து ட்ரூத்தா டேர். ஸோ இதில் யார் வந்து ஹையஸ்ட் மார்க்கில் இருக்காங்க, யார் லோயஸ்ட் மார்க்கில் இருக்காங்க, லோயஸ்ட்ல மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு லாஸ்ட்ல ஒரு டேர். இவ்வளோ தான் இதை சொல்லி முடிய இவ்வளோ மூச்சு வாங்குது. இதை வந்து எங்கிட்ட இருக்கு கிஃப்ட் இருக்கு. லாஸ்ட்ல வந்து நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம். ஸோ அது பெரிய கிஃப்ட். மனசை கூட கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்துச்சுன்னா வந்ததுமே தேங்க்யூ. ஸோ கேம் விளையாடலாமா? தாரணி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க போலயே. ஓகே, அவரு எனக்கு வந்தா என்ன வரல என்ன போங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருக்கும் காமிக்க கூடாது, ரொம்ப சீக்கிரட்டா விளையாடணும். இந்த கேமே வந்து ஒரு சீக்ரெட் கேம். ஸோ இதில் யார் போலீஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணலாம். நீங்களா போலீஸ்? நான் கூட ஆசைப்படுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, தாரணி தான். சரியா போச்சு. தாரணி ஸோ நிறைய பவரை வச்சு எல்லாம் என் மூஞ்சியை பார்க்காதீங்க, திரும்பிக்கிட்டாரு. அங்க பாருங்க, அவங்க தான் போலீஸ். சரி, ஒரு இது வச்சுக்கலாம். எல்லாருமே தாரணி ஐ டு ஐ கான்டாக்ட் பார்க்கணும். இப்போ பாருங்க, ஈஸியா தாரணி. சிரிக்க கூடாது, நோ லாஃபிங் சேலஞ்ச். ஒரு மெயினான மேட்டர், அதை சிரிச்சு வேற. ஆமா, அப்படியா? இல்லையா? அவங்க பிராடா அவங்கள கூட இருக்கலாம்.
பாத்துங்க வெள்ளை சட்டை என்னதாண்டா உள்ளதாண்டா. சரி கண்டுபிடிச்சே ஆகணும். உங்களுக்கு 10 செகண்ட்ஸ், லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். 8 நாசர் ஃபிக்ஸ்டா கன்ஃபார்மா? அவர் பார்க்க பண்ணிக்கலாம். அப்படிதான் வேணா இருக்கு. கையை பிடிச்சி பாருங்க. யார் அப்படிங்கறது சொல்லுங்க. யாரு திருடன் இதுல? பாத்தீங்களா? வெள்ளை சட்டை உன்னதாண்டா. மிஸ் பண்ணிட்டீங்க. பக்கத்துல இருக்கிறத விட்டுட்டு ஹெல்ப் பண்ணதான் நான் இந்த படத்துல இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணதான் நீங்க இருக்கீங்க. நான் தான் சொல்றேன் வெள்ளை சட்டை சூப்பரா அடிச்சீங்க brother. வேற லெவல் அடிப்பு. Actually படத்துல இவங்க ஒர்க் வந்து கண்டுபிடிக்கிறது தானே. ஆமா, detective தானே. கண்டுபிடிக்கல பாருங்க. அப்ப படத்துல இப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க. எப்படி நீங்க சார்லி சாருக்கு நியாயம் வாங்கி கொடுத்திருப்பீங்க? அதெல்லாம் கொடுத்துருங்க படம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணா சார்லி சார் வெளியில வந்தது முத கொண்டு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். காப்பாத்துறான்ற திரும்ப இது பேசிட்டே இருக்க. ஓகே, இப்ப யாரு ராஜா? யாரு இதுல? குயின். குயினுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ். இவர் குயின் நான் கிங். திருடனுக்கு வந்து கண்டுபிடிச்சாங்களா 10 பாயிண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். உங்களோட 10 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். கிங்குக்கு வந்து ஓகே இல்ல 10 பாயிண்ட், குயினுக்கு 5 பாயிண்ட், தாரணிக்கு முட்டை, பிரானாக்கு வந்து 10 பாயிண்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ தாரணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் ட்ரூத்தா டேரா? ட்ரூத் தான் சொல்றீங்களா? ஓகே, அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லி இது வரைக்கும் மாட்டாத ஒரு விஷயம். அம்மா அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் நான் சொன்ன போய் அந்த போய் தெரியவே இப்ப சொன்னா தெரியாது. மாட்டிடுவேன்ல. அதுதான் அதுக்கு தான் மாட்டி விடுறது. இதெல்லாம் பண்ணி தான் டைரக்டர் சார் இது பண்ணல சார். அவங்க ஏதோ கேக்குறாங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, அம்மா அப்பாவுக்கு தெரியாத ஒரு போய் இப்போ வரைக்கும் தெரியாது. அதை வந்து இப்போ நீங்க வந்து ரிவீல் பண்ணணும். ட்ரூத்னு சொல்லிருக்கீங்க, பாமா மூஞ்சி வச்சிருக்கீங்க. ஆமா 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 கரெக்ட். ஏன் ஜி டைம் இப்படி பண்ணி பண்றீங்க? அனுப்பலாம். சில டைம் வந்து ஹானஸ்ட்லி ஆனஸ்டாவே சொல்றேன். ஆக்சுவலாக சில டைம் எனக்கு ஷூட் இருக்காது. ஏன்னா என் வீட்டில் வந்து ஷூட்டு அப்படின்னு சொன்னால் வந்து கேள்வி நிறைய கேட்பாங்க, கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சொல்லுவேன், அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸோட தான் போகிறேன்னு. ஆனால் சில டைம் இந்த படம் போகிறது அந்த மாதிரிலாம் வந்து இல்லை ஷூட் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா கால் பண்ண மாட்டாங்க ஷூட்டுன்னு அந்த மாதிரி. நாங்க ஷூட்டுன்னு சொல்லி கூப்பிடும்போது எங்க கிட்ட இந்த மாதிரி இல்ல எங்களுக்கு வந்து வீட்ல வேலை இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கான அப்படின்னு சொன்னதுக்கான அம்மா அப்பா கூட வெளியில போறேன்னு சொல்லி அம்மா அப்பா இதுக்கப்புறம் தாரணி வந்து இதுக்கப்புறம் நான் வந்து ஷூட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை இது பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? திருடன் போலீஸ் போயிடலாமா? ஸோ சீட்டே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, காமிக்க கூடாது. திருடன் மட்டும் சாரி திருடன் போலீஸ் மட்டும் கை தூக்கலாம். எனக்கு தாரணி தான் திருடன் நினைக்கிறேன். நான் என்னங்க அப்படி பார்த்தாருன்னா அப்படி என்ன நினைச்சிட்டு நீங்க சொல்ற மாதிரி பாவமா ஒரு இல்லையா? காலேஜ் கரஸ்பாண்டன்ட கூட்டி வந்து உட்கார வச்சுட்டு ஆமா ஆளாளுக்கு மாறி மாறி நீதான் திருடன். சீரியஸ்லி சார்? சார் ஓனரா? எஸ் காலேஜ் நடத்துறா போல. அவர் சொல்றாரு போய் சொல்லுங்கடா கொஞ்சமா நம்புற மாதிரி போய் சொல்லு. ஆமா கரஸ்பாண்டன்ட் சார் ஏதாவது சீட் ஒன்று கிடைக்குமா? சரி இருங்க, இப்ப இந்த சீட்டை கண்டுபிடிக்கலாம். Yes. யாரு yes. திருடன் கண்டுபிடிங்க. 10 9 8 7 வினோத் லாக். வினோத் லாக் பண்ணலாமா? ஆர் யூ ஷூர்? ஷூர். ஆமா ஆமா. யார் மனசுல யாரு? உங்க மனசுல யாரு கிங்? ஓ மை காட், யாரு போலீஸ்? தாரணியா? தாரணியா? நான் சொன்னேன்ல உங்களுக்கு சொல்லி வேற கொடுத்தேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் தாரணியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற ஷீட் ஓபன்ல இருந்துச்சு, அதுலயே கண்டுபிடிப்பாங்க. வினோத் சார் வந்து திருப்பி கிங்காங்க. நீங்க திருப்பி கிங். அவர் என்னதானே கேக்குறாரு? எப்ப பாரு நீ கிங்கானா நான் குயின். நான் குயின்னா என்ன அது குயின்? ஏப்பா நான் 50 குயின் தான்டா பெருசு. தாரணி 10 10 பிரானா 0. ஸோ நெவர் ஹேவ் ஐ எவர் அதுல இருந்து ஒரு கார்டு எடுத்து நீங்க அதுல இல்லை ரொம்ப டீசெண்டா தான் இருக்கும் இது. நான் என்ன இருக்கு அப்படிங்கறத சத்தமா படிங்க. Never have I ever sold an cigarette or alcohol. சூப்பர். யாரோட ஆல்கஹால் இல்ல சிகரெட் திருடி நீங்க அடிச்சிருக்கீங்களா, யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத இது சொல்லலாம். நானும் சின்ன வயசுல எங்க அப்பாவோட இல்லன்னு சொல்லலாம், ஆமான்னு சொல்லலாம். ட்ரூத் தான் சொல்லணுமா? இல்ல ஹாய் இந்த கார்டு எடுத்துட்டு வந்த பையன் பைத்தியக்கார யாருன்னு கேளுங்க. வேணா. எஸ் எஸ் வென் வேர் யாரோடது? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோடது. ஃப்ரெண்ட்ஸ். அது திருடினா ஆமா பக்கத்துட்டு அவங்களுக்கு தெரியாமலே நான் எடுத்து குடிச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்றதுக்காக Yes, yes. இல்லையா? எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேல ஆன்சர் வராது இல்ல? அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருந்தீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நம்ம describe the worst gift you have ever received. உங்க வாழ்க்கையில வந்து ஒரு ஒஸ்டான gift என்ன அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லணும். இது சொல்லலாம். இது ஈஸியா சொல்லலாம். நான் மாட்டி விடலாம். ஆனா அது gift. ஆமா. அதுல வந்து முக்கியமா ஒரு ட்விஸ்ட் என்ன வைக்க போறேன்னா உங்க வீட்டுக்காரமா கொடுத்ததுல ஒஸ்டான gift என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன ட்விஸ்ட். ஆக்சுவலி நான் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த இது பண்ணியிருக்கேன். நான் ஆசைப்பட்ட விஷயம் தான்.
அவங்க எனக்கு அதை கிஃப்டாக பண்ணாங்க. பட் அது நான் கையில் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அது பிடிக்கல. ஓகே ஓகே. ஓகே. ஸோ நீங்க ஆசைப்பட்டிருந்தா நான் ஆமாம், வாங்குவேன். நான் ஆசைப்பட்டேன். அதாவது நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு மொபைல் தான் நான் ஆசைப்பட்டேன். எனக்கு பிளாக்பெரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மொபைல் நான் இந்த இப்போ ஒரு மொபைல் கீ டூ சம்திங் அந்த ஃபோன் வந்திருக்கு, அந்த பட்டன் அந்த ஃபோன் ஆசைப்பட்டு இது பண்ணேன். அவங்க எனக்கு கிஃப்டாக அதை பண்ணாங்க. பட் அது நான் வாங்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக ரொம்ப பல்கியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. தப்பு அவங்க மேல இல்ல, உங்க மேல. என் மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்பு. அதை நான் கொடுத்தது கூட வந்து இன்னைக்கு வரைக்குமே அவங்க அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊடகத்தின் வாயிலாக அவங்களுக்கு என்னுடைய சாரியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, நன்றி தெரிவிக்கும். நல்லா பண்றப்பா. இவளால வீட்ல இருக்கும்போது ஒரு சாரி கேட்டுக்க மாட்டாரு. அப்படியே ஸ்மூத்தா அப்படி நழுவிட்டாருல்ல. வயிற்று கலக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? வேண்டாம்ல. சரி ஓகே. இந்த ட்ரூத் ஆர் டேர் எல்லாத்தையும் வந்து யார் ஜெயிச்சாங்க? இதுல என்ன கேள்வி? Of course, அவங்க ரெண்டு பேர்ல 2 பேரும் யாராவது வின் பண்ணாங்க. நீங்க 2 பேரும் தோத்துருக்கீங்க. நீங்க ஒரு டைம் விட்டு அவங்க ஒரு டைம் விட்ட. ஆஃப் கோர்ஸ். சரி, இப்போ வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட ஒரு ரொமான்ஸ் சீக்வென்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஒரு ரொமான்ஸ் ஒன்னு பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு எந்த சீக்வன்ஸும் இந்த படத்தில் இல்லை. இல்ல எனக்கு வந்து காம்பினேஷன் அப்படிங்கிறதே வந்து இந்த படத்தில் வந்து ஒரே ஒருத்தரோட மட்டும்தான். அதுவும் ஆண் கூட நினைக்கிறேன். இல்லை, அது என்னோட அசிஸ்டண்ட்டாக வரக்கூடிய ஒருத்தர் கூட மட்டும்தான் இருக்கு. எல்லா படத்தையும் லைன் பை லைனா வந்து நான் சொல்லிடுறேன் என்ன இது என்ன. சும்மா இருங்க. இல்ல ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறாரு உங்களுக்கு சீன் இப்போ அது அப்படிதான். சரி, நான் ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் சீக்வென்ஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு லிப் கிட்ட போயிட்டு பண்ணக்கூடாது, டயலாக் மட்டும் பேசிட்டு திருப்பி வந்துடணும், அவ்வளோதான் சீனு. அதை எவ்வளோ இன்வால்மெண்ட்டில் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை, அது எனக்கு வராது. எது வராது? எது வராது? எனக்கு அது வராது. வராது. ஆனா டைரக்டர் ஃபோர்ஸ் அப்படி பண்றாரு. ஒரு சிச்சுவேஷன்ஸ் சீன்ஸ் இருக்கு இருந்துச்சுன்னா, அப்படின்னா வீட்டுக்காரமா கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்து இல்லை கேட்கவும் மாட்டேன், பண்ணவும் மாட்டேன். ஒரு பெரிய டைரக்டர், இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு பெரிய டைரக்டர், யாரா எதா இருந்தாலும் சரி. ஆர்டிஸ்ட்னா பண்ணணும்ல. நான் ஆர்டிஸ்ட் இல்லையா? நான் ஆர்டிஸ்ட் கரஸ்பாண்ட் இல்ல, சொல்றேன், இது வந்து ஒரு கற்பனை தான். ஆனா வந்து அந்த நீ என்னமோ அவனை பில்டப் பண்றான், அவன் என்னமோ உன்னை பில்டப் பண்றான்ற மாதிரி நீங்க என்ன இவர் என்னமோ கொடுக்க மாட்டேன்றாரு, அங்க என்னமோ வந்து வெயிட் பண்ற மாதிரியும். இப்போ இல்ல எனக்கு வச்சுதான் ஆகணும். இன்டர்வியூ அனைத்தும் கற்பனை எங்க என்னமோ வந்து இவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி இல்ல நான் வந்து இது பண்ண அது மாட்டேன்னு சொல்றது. இல்ல அவர் என்ன சொல்றாரு, லைவ்ல நமக்கு தான் ரொமான்ஸ் பண்றதுக்கு 36 பேர் நின்னுட்டு இருக்காங்க, நம்ம வேண்டாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. கடைசியாக இப்போ உங்க எல்லாரோட சினிமா பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ உங்களோட சினிமா பயணம் எங்க ஆரம்பிச்சது, எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம ஒரு விஷயம்ல வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருப்போம், அது கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சினிமா பயணத்துல மாஸ்டர் தான். அதுல தான் ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வச்சேன். அப்படி இல்ல அதுலேருந்து அங்கேருந்து ஒரு கான்டாக்ட் அப்படி இப்படின்னு அப்படியே நிறைய படம் வரிசையாக பண்ணிட்டு வந்தாலும் நம்மளை வெளியில் தெரியறதுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு கேரக்டராக பண்ணுறேன்னா இப்போ தான் அது பிக்கப் ஆகிருக்கு. ஸோ இதுவே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. மாஸ்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே 3 இயர்ஸ் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே ஓகே. ஸோ அப்படி வந்ததுல தான் ஃபைண்டரும் ஒன்று, அதுக்கு முன்னாடி உங்கள் இதில் கிளாஸ்மேட். ஓகே. ஸோ ஃபைண்டர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கேரக்டர் வந்து அந்த மாதிரி. சூப்பர் கிரேட். உங்களுக்கும் உங்களோட கெரியர்ல ஃபைண்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. தாரணி, ஹாய் தாரணி. ஹாய். சிரிப்பழகி தாரணி சொல்லலாமா? அப்பா. பேசுறா பாருங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஏதோ குழி விழுதான், வந்தவொடனே ஃபர்ஸ்ட் இரும்பு இழுக்குதான், ட்ரைப் எல்லாம் வந்துடாது இந்த பக்கம். என்னயா ஜோக் காட்டுனுங்கிற? ஜி ஒரு நிமிஷம், நான் என்ன ஸ்டீலா இருந்தா உள்ள போயிருக்கோம். கரெக்டுங்க, அது ஞாபகம் வச்சிருக்காரு. கண்ணக்குழியா காந்தக்குழி கவர்ச்சி. சொல்லுங்க தாரணி. என் ஜர்னி வந்து லாஸ்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தேன். லாஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் ஈஸி ட்ரிபிள் இ. அப்படி ஐயோ ரெண்டுமே கொடூரமான ரெண்டுமே கொடூரம் தான். எதுக்கு படிச்சேன்னு எனக்கும் தெரியல. நானும் டிகிரிக்காக படித்தோம், அவ்வளோதான்.
ஸோ கடைசி இயரில் நவரசா ம். அதில் வந்து ஒரு எபிசோட் பாயாசம்னு ஒரு எபிசோட் வசந்த் சார் டைரக்ஷனில் அதித்தி பாலன் மேம் அண்ட் டெல்லி கணேஷ் சார்லாம் இருந்தாங்க. அது குட்டி ஒரு ரோல் இருந்துச்சு, டைலாக் இல்லாத ரோல் தான், பட் கூப்பிட்டாங்க. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் Cinema. எல்லாமே செட்லேயே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஆட்ஸு, அப்புறம் படம் அப்படின்னு ஸ்லோவாக அப்படியே ஐ ரியலி ஹோப் ஐ கெட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஃபைண்டர் அவங்களுக்கு சொன்ன மாதிரி உங்க கேரியர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு I படமா really வரணும் hope so அப்படின்னு too. சொல்லி விஷஸ். Thank ஸோ you. டைரக்டர் வினோத் பிரதர் Yeah, மாதிரி bro. ஜாலியான மனுஷனா இருக்கீங்க. ஏன் சீரியஸான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணீங்க? சீரியஸான கேள்வி, அதனால சீரியஸா யோசிக்கிறேன். இல்லை ப்ரோ, அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல டைட்டான ம். ஒரு மோட் கிடைக்கும். ரொம்ப சேஃபான ஒரு மோட். ஒரு க்ரைம் த்ரில்லரு ம். இதெல்லாம் பேசிக்காகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தானே பண்ண முடியும். ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் நம்ம சொசைட்டியில் நிறைய கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ளே கிடைக்கும். ரொம்ப சேஃபாக நம்ம அதை ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணலாம். இந்த ஜானர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால உண்மையா பிரதர்? அப்போ எந்த ஜானர் ஈஸின்னு நினைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்? காமெடி. காமெடி வெரி ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம்னு சொல்றீங்க நீங்க. இவர்கிட்ட கொடுத்துருவோம். அவர் டேரக்டர் என்ன மைண்ட் செட்னா, என்கிட்ட கேள்வி கேட்டாங்க எப்ப பார்த்தாலும் நாட் ஓன்லி திஸ் டைம் பா, எல்லா டைமுங்க. அந்த மாதிரி. ஆமாம் ஆமா. ஸோ இந்த இது ரொம்ப சேலஞ்சான ஒரு ப்ராஜெக்டாக இருந்திருக்கும். சேலஞ்ச். ஆமாம், சேலஞ்சான ஒரு. ஏன்னா இப்போ த்ரில்லர் அப்படிங்கும்போது எவ்ரி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வருவாங்கன்னா சீட் எட்ஜ் மூமெண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒரு த்ரில்லர் அப்படின்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகணும், உள்ளே போகணும், வெளியில் வரணும், எப்படி ட்விஸ்ட் டர்ன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் இல்லையா? இல்லையா? இல்லை இது டஃப் தான். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது 3 டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல. ஆமாம், ஒன்று ஏன்னு சொல்லுவாங்க, இல்லை பின்னு சொல்லுவாங்க, இல்லை சி சொல்லுவாங்க, இந்த சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. 3 ஜானருக்கும் ஒரு பல்ஸ் இருக்குது. சில பேர் வந்து ஒரு சென்டிமெண்ட் சீனை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களோட எமோட் ஆகும்போது அவங்களுக்கு திடீர்னு கண்ணீர் வந்துடும். சில பேர் என்ன போர் அடிக்குது அப்படின்னுவாங்க. ஆமாம், சில பேர் ஓகே அது அந்த கதைக்கு தேவை போல அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. இது 3மே இது இருக்கும் இல்லையா? ஸோ நான் இதை ப்ளேவாக பண்ணும்போதே இந்த எமோஷன் இந்த த்ரில்லருக்கு ரொம்ப தேவைப்படுது. இதை நான் சீனாவே கன்சிடர் பண்ணல, ஃபைண்டரில் சீக்வன்ஸாக தான் பண்ணியிருப்பேன். நின்று ஒரு ட்ராமாட்டிக்கலாக இல்லாமல் ஒரு ப்ளேவாக தான் அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். சூப்பர், கிரேட். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தியேட்டரில் பார்க்கறதுக்காக. ப்ரோ. சூப்பர் சொல்கிறோம். ஸோ நாசர் அவர்களோட சினிமா கேரியர். சினிமா கேரியர் வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமா மேலே ஒரு மோகம் இருக்குது. சினிமா பார்த்து அதாவது ஆரம்பத்தில் சினிமா பார்க்குற விதம் வந்து இந்த ஃபைட்டு அந்த மாதிரி ஜானர்ஸ் அது பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது நான் வந்து எப்போ சொல்லிட்டேன் 24ல இருந்து ஒரு 12 ஃப்ரேமா வைங்க. அது ஓடுறது கேளுங்க. காலையில பசிக்குதுன்னு கிளம்பி வந்த ஆட்கள் இன்னும் சாப்பிடல. இல்ல X2ல வச்சீங்கன்னா கூட ஓகே. இது எப்படி இருக்கு தெரியுமா? அன்னைக்கு காலையில 6 மணிக்குன்னு சொல்லி ரோபோ சங்கர் காமெடி தான் போல. இல்ல ஒரு நிமிஷம். சினிமா மேல அது இருந்தது. சினிமா பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். சினிமாவை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நிறையா ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு மீடியமாக அந்த மீடியத்தை நான் பார்க்குறேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ். ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வினோத் வந்து ஃபைண்டருங்கிற ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னா, இவர் இதுக்காக எவ்வளவு ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாரு, எவ்வளவு புக்ஸ் படிச்சிருப்பாரு. அந்த அத்தனை புக்ஸு ஒரு 100 புத்தகம் படித்து ஒரு கதையை ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 100 புத்தகம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்? பட் நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய வரம் அது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் சினிமா பார்க்குறேன். இப்போ நிறையா படங்கள் கூட வந்து தோல்வி அடைஞ்ச படங்கள், அதுலேருந்தும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இது நடக்கும், அது அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே கற்றுக்கிறேன். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சினிமா இப்படி தான் இந்த மாதிரி தான். ஒர்க் வித் வினோத். என்னோட இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வினோத் எல்லாம் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தவர் தான் வினோத். அப்படி வினோத் வந்து என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசும்போது, சார் இது சார் அது சார் அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்
எல்லாத்தையும் சொல்லுங்க. இல்ல, இல்ல. படம் சொல்லி ஆபீஸ்ல போட்டு கொடுத்தாரு. இல்ல அது போட்டோம். அதெல்லாம் நடந்தது. அது போயிருச்சு. இல்ல அதெல்லாம் நடந்தது. பட் அதுக்கு அப்புறமும் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு வெற்றி அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா, வினோத் வந்து வேற மாதிரி பார்க்குறேன். ஒரு ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து நம்மக்கிட்ட வந்து குட்டி குட்டியாக நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருந்த ஒரு பர்சன் இன்னைக்கு நான் அண்ணாந்து பார்த்து சார் அப்படின்னு கூப்பிட்ற இடத்துல வினோத் இருக்கேன். ஆமா. அவரோட அந்த வளர்ச்சி ப்ளஸ் அவரோட நாலேஜ், சினிமாக்குள்ளே இருக்கக்கூட நூக் அண்ட் கார்னர் அந்த நாலேஜ், எல்லா விஷயத்தை பற்றியான நாலேஜ், இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப வியப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாசர் பிரதர் சொன்ன மாதிரி அந்த ட்ரெய்லரில் தெரிஞ்சது ஒரு டேரக்டரோட விஷன் என்னவா இருக்குது, மேக்கிங் ஸ்டைல் என்னவா இருக்குது, அவர் என்ன மாதிரி ஸ்டோரிஸ் ஹேண்டில் பண்ணுறார் அப்படிங்கிறதுலே வந்து உங்களோட விஷன் என்ன அப்படிங்கிறது தெரியுது. கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு பெரிய இடத்த ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பிரதர் சார்பாக என்னோட பெரிய ஒரு விஷஸ். அண்ட் ஃபைனலாக ஃபைண்டர் படம் சொசைட்டிக்கு என்ன கொடுக்கும், ஆடியன்ஸ் எதை எதிர்பார்த்து ஃபைண்டர் படத்துக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபைண்டர் படம் சொசைட்டிக்கு என்ன கொடுக்கும்ன்றதை தாண்டி ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் தேட்டருக்கு வந்தீங்கன்னா, நான் ட்ரைலரில் என்ன சொல்லியிருக்கணும் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா, ட்ரைலரில் என்ன சுவாரஸ்யம் இருந்ததோ அந்த சுவாரஸ்யம் படத்தில் இருக்கும். கொஞ்சம் கூட குறையா. எஸ் 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 கிரேட். அதை டீஸ் பண்ணி அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டெஃபினட்டாக பிரதர். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 Thank you. ஆல் தி பெஸ்ட். ஸோ லைஃப்பில் பெரிய லெவலில் நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு, உங்களோட பிடிச்ச பிளேஸ் விஷன் எல்லாம் அடையிறதுக்கு ஒரு பிரதர் சார்பாக ஒரு பெரிய பெரிய விஷஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூ. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Holidays nale adu namma GT Holidays da.